Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரொட்டீன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ காலையிலே வந்து விண்டோ சைடில் இருக்க செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மண் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டு ஸ்டெப்ஸில் வச்சிருந்த செடி எல்லாமே வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா செடியோட லீவ்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ரொம்ப டஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த செடியோட லீவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னி தான். யூஸ்வலாக வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவேன் அப்படிங்கிறதையுமே வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மில்லட் தோசை மாவுலாம் தீந்துருச்சு. இன்னைக்கு வந்து மாவு தோசை தான் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ தேங்காய் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு. பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு. சின்ன வெங்காயம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம். வீட்டுக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் எல்லாமே மாறும். ஏன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து ஏதோ ஒன்று மாற்றிருப்போம். ஸோ அதில் கூட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பொட்டுக்கல்ல வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மெயினாக நான் ரெகுலராக அரைக்கிறது இந்த மெத்தடில் தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் கறி லீவ்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கறி லீவ்ஸ் வச்சு அரைச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து கொத்தமல்லி இலை, வரமிளகாய் இந்த மாதிரி மாற்றி தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கி ஆட்டாங்கல்ல தான் தேங்காய் சட்னி ஆட்டணும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் சட்னி வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருவோம். ஸோ இன்றைக்கி வந்து மாவு தோசை தான். ஸோ அதுதான் வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கேன். யூஸ்வலாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து மார்னிங் தோசை இருக்கும். ஸோ அதில் வந்து மில்லட் தோசை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன். நைட்டுக்கு வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து இட்லி வேணும். அதனால் எப்போவுமே வந்து இட்லி தோசை மாவு வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னியும் தோசையும் தான் வந்து சாப்பிட்டோம். அதுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 6:45 அந்த மாதிரி டைம்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா 7:15 7:20க்கு வேன் வந்துடும். அதனால் ஆதவுக்கு வந்து தனியாக எப்போவுமே ஏதாவது கொஞ்சமாக வந்து செஞ்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி ஆதவும் தோசையும் தேங்காய் சட்னி தான் சாப்பிட்டாங்க. ஸோ வியானாக்கும் வந்து ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வியானா வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சு கொடுக்கறதில்ல. ரேராக வந்து வேஃபில், பேன் கேக்கு இது மட்டுமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக பண்ணி கொடுப்பேன். மற்றது எல்லாமே நம்ம சாப்பிட்ற மில்லட்ஸு, மில்லட் இடியாப்பம், மில்லட் தோசை, இட்லி, அதுக்கப்புறம் ரெகுலர் குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் வந்து செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கீ ரைஸும் சன்னா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாபா ஸ்டைல்லாம் சன்னா மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4-5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 தக்காளி மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணணும். இந்த சோளா மசாலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரைஸுக்கு, பூரிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணதை எடுத்து அதையும் வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் பச்சையாக அப்படியே அரைச்சிருக்கோம். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் இனிமேல் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்புத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 கியூப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்ச சுண்டல் வந்து ஒரு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 பாட் கிரேவி மாதிரி ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம். அவசரத்துக்கு கூட நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடலாம். நல்லா அந்த ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் அது பாட்டு கொதிச்சுட்ருக்கட்டும். வந்து இண்டஸ் வேலியோட டர்போ குக் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டால் ஸ்டாக் பாட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும். ப்ரீமியம் 3 லேயர் பாடியோடு இருக்கும். நீங்கள் இண்டக்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்து வச்சுக்கலாம். நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்கும். ஸோ வீட்லேயே வந்து நல்லா நிறைய குவான்டிட்டியில் குக் பண்ணுறதுக்கு வந்து பெரிய பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். 6.5 லிட்டர் நான்ஸ்டிக்கு. ஸோ அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். உங்களுக்கு அடியில் பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. நல்ல ஒரு சீ த்ரூ கிளாஸ் லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் குக்வேர். கிரேவி பண்றதுக்கு, சூப்புக்கு, பாஸ்தாக்கு, பாயில் பண்றது, ஸ்டீம் பண்றது, சிம்மரா ரொம்ப நேரம் வச்சிருக்கிறதுக்கு, சர்வ் பண்றதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு குக் பண்றதுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். குக் அண்ட் சர்வ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டாக் பாட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இருக்கிறதுல நல்ல ஒரு குட்டியான ஸ்டாக் பாட் இது. இதுவுமே நல்லா உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட் வந்து நல்லா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ ரொம்ப கம்மியாக குக் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கொஞ்சமாக வந்து குருமா, அதுக்கப்புறம் பொரியல் இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஸோ இது 2 ப்ராடக்ட்டுமே நீங்களும் வந்து இண்டஸ் வேலியில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நல்லா ஹெவி வெயிட்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 குக்வேர் தான் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஸ்டாக் பாட்டில் வந்து இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணலான் இருக்கேன். ப்ராடக்ட் லிங்க்கு கோடு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் வந்து கீ ரைஸ் பண்ணுறதுக்காக 2 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கீ ரைஸ்க்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ரஃப்பாக வந்து சாப் பண்ணிக்கலாம். நல்லா நீளமாக இருக்க மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீ ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெகுலராக நம்ம ஒரே மாதிரி பிரியாணி, புலாவ், வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு கிரேவி ஸ்டைல் ஒன்று வச்சுட்டு கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் சன்னா கிரேவி வந்து நம்ம விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் குக் பண்ணோம் அப்படின்னா சன்னா நல்லா வெந்து வந்துடும். ஸ்டாக் பாட்டை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு தாளிக்கிற மராட்டி மொக்கு இதெல்லாமே ஸ்டார் அனிஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கீ ரைஸ் அப்படிங்கிறதுனால கீல தான் செய்ய போகிறோம். கீ வந்து வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிட்டு தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா நீங்கள் வந்து அந்த கீல வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த ரைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆனியன்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வெஜ்லேயே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு குக் பண்ண வேண்டியதான். இல்லைன்னா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம நான்வெஜ் எடுப்போம். அதனால ஏதோ ஒரு கிரேவி, ஃப்ரை அந்த மாதிரி போயிடும். வெஜ்ஜில் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். ஸோ இப்போ வந்து ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறல அப்படின்னா நீங்கள் 2 கப் எடுத்துக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா 1.25 கப் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் ஆகி வர்றது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி மட்டும்தான் மெயின் மெஷர்மெண்ட். அது கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா நீளமாக உதிரியாக வரும். தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா பாயில் ஆகி வரட்டும். ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு. இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக எல்லாமே வெசல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடாய் ஸ்டைல் அந்த மாதிரி வச்சுருப்போம். நல்லா ஹைட்டாக நிறைய குக் பண்ணுறதுக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். சைட் பை சைட் கழுவின பாத்திரத்தை எல்லாமே எடுத்து ட்ரை மேட்டில் வச்சுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ட்ராவில் அடுக்கிறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். குழம்பு, ரசம், காய் இந்த மாதிரி செப்பரேட்டாக செய்யறதுக்கு வந்து டைம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கும். 1 pot ரைஸ் அப்படிங்கும்போது வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ சன்னா கிரேவி பாருங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாமே நம்ம அரைச்சி ஊத்துறதுனால நமக்கு ஒர்க்கும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். நல்லா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுண்டலும் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம சின்ன ஸ்டாக் பாட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். கிரேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டின்னருக்கும் வந்து சப்பாத்தி ஒரு தோசைக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் இந்த பாட்லேயே வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரைஸும் வந்து குக் ஆயிடுச்சா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் லைட்டாக வந்து உங்களுக்கு குக் ஆகணும். அப்படியே அதே தம்லேயே வந்து சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிரும். ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. அது அப்படியே வந்து ஒரு 10 to 15 minutes தம்மில் அப்படியே வச்சிடலாம். 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தம் ஆகி குக் ஆகி வந்திருக்கும். இந்த பாட்டம் வந்து நல்லா திக் பாட்டம் அப்படிங்கிறனால உங்களுக்கு அடி பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நான்ஸ்டிக்காக நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சிடலாம். கிட்ஸுக்குலாம் வந்து இந்த கீ ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மைல்டாக இருக்கும், காரம் அதெல்லாம் இல்லாமல். குக்கிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே எடுத்து டைனிங் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. தயிர் கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டேன். ஒயிட் ரைஸும் வச்சுட்டோம். ஏன்னா மாமாவுக்கு ரசம் ஒயிட் ரைஸ் வேணும்.
இந்த கிளாஸ் ஜார் வந்து பாத்தீங்கன்னா பொக்கேக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து மணி பிளான்ட் கட்டிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஷேட்ல வச்சிருக்க பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன். எப்போ ட்ரையா இருக்கோ பார்த்து அப்போ மட்டும் இந்த கத்தாழை செடிக்கு, ஸ்னேக் பிளான்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அப்போ மட்டும் தண்ணி ஊற்றுவேன். ஸோ அதை ஊற்றிட்டு நம்ம இண்டோர்ல வைக்கிறதுக்கு மணி பிளான்ட் கட்டிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசரோட வெளியே வந்தாச்சு. இந்த ஷூ ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. நம்ம நிறைய ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸ்லீக்கா இருக்கு. இப்போ நல்ல டார்க் கிரீன்ல வர மணி பிளான்ட்டோட கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு பஞ்சா நிறைய கிரீன் கலர் டார்க் கிரீன்ல வந்து மணி பிளான்ட் எடுத்தேன். இங்க வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதே லைட் கிரீன்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஜார்ல தான் நான் இன்னைக்கு வைக்க போறேன். இதுல வந்து ஒரு ஈவெண்ட்ல வந்து எனக்கு பொக்கே வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த கிளாஸ் ஜார் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பஞ்சையும் வந்து ஒன்னா டைப் பண்ணிட்டேன். ரப்பர் பேண்ட் தான் போட்டேன். எல்லாம் நல்லா ரூட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாக்குறதுக்குமே நல்ல ஒரு கிரீனிஷா டார்க் கலர்ல இருக்கும். டைனிங் டேபிள் ஆல்ரெடி ஒரு பிளான்ட் இருந்துச்சு. அதனால இந்த சைட் டேபிள்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் வச்சிருக்கேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆதோக்கும் வியானாக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி இங்க முன்னாடி வச்சிருவேன். அதே மாதிரி ரூம்லயும் வச்சிருவேன். ஏன்னா அப்ப தண்ணி வேணும் அப்படின்னா அவங்களே எடுத்து குடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அந்த ஹேபிட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. சுக்கு காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜம் சுக்கு காப்பி தான் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே வடிகட்டிட்டேன். இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸும் இருக்கும். உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சலாம். ஹெட் ஏக்கு, த்ரோட் பெயின் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அதான் வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஹவுஸ் ஹெல்ப் வந்து பாத்திரம்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே எடுத்து அந்த பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக் பாட்டும் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதையும் எடுத்து உள்ள வச்சுட்டேன். இருக்கிறதுலே நல்லா ஹைட்டா இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அப்படியே வெளியே போயிட்டு வரும்போது கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்தோம். எல்லா சீசன்லையுமே வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கிற ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். இன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையை கிளப்பிருச்சு. ரெய்னி சீசனாக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க போகும்போது வியானா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வந்தோடனே வெளியே மம்மி டாடி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஆதோவுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் தான் அப்படிங்கிறதுனால லஞ்ச் எதுவும் செஞ்சு கொடுத்து விட்றதில்ல. ஸ்கூல் லஞ்சே வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ வியானா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. காம்போ லஞ்ச் அப்படிங்கிறதுனால லஞ்ச் ஒர்க்கும் குயிக்காக முடிச்சுட்டு வெளியே போகிற வேலையை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி காம்போ ரைஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வியானாவுக்கும் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் தான் வந்து அத்தை ஊட்டி விட்டாங்க. 5:30க்கு எந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கே வந்து 12:30 அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:30 ஆயிடுச்சு. அதுவும் 3:30க்கு வந்துடுவான். ஸோ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் vlogல ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.